பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு தேவ வார்த்தையின் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள், சிங்கம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது காட்டுக்கு ராஜா என்று சொல்லுவோம். காட்டுக்கு ராஜாவான சிங்கம் எல்லா ஜீவன்களையும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய திராணி உடையது. ஆகிலும் அதோடைய குட்டிகள் கூட ஒரு நாள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமா, ஆகாரம் இல்லாமல் இருக்குமா. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரர்களா இருக்கலாம், அல்லது பெரிய அதிகாரிகளா இருக்கலாம். பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களை விட சிறந்த யாரா வேணாலும் இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்கள் கூட ஒரு நாள் நடக்காமல் போகலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லு. நீங்க கர்த்தரை தேடிட்டு இருக்கீங்கல்ல, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த நன்மை இன்னும் கிடைக்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, கர்த்தர் உங்களோடு தான் பேசுறார். கர்த்தர் சொல்றார், அந்த பெரிய பணக்காரர்களுக்கு, அந்த பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்காத காரியத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லுகிறார். அதை எப்படி செய்வாராம்? ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். யாரை கொண்டு? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார் என்று அவர் உறுதியாய் உண்மையாய் சொல்லுகிறார். சோர்வோடு இருக்கீங்கல்ல, என் ஜெபத்தை கேட்பாரா, என் விண்ணப்பத்தை கேட்பாரா, நான் எதிர்பார்த்த காரியம் இன்னும் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யலேன்னு நீங்க சோர்வோடு இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தான் இந்த வார்த்தை உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். ஆகையினால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த நாளில நீங்க எதிர்பார்த்த நன்மையை ஒரு குறைவில்லாமல் என் தேவன் நடத்தி தருவார். விசுவாசத்தோடு அவரை தொடர்ந்து தேடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. Have a blessed day.